ஹாய் கைஸ், குட் மார்னிங். இது டேரட் கார்ட் சேனலுக்கான மெசேஜ். ஆனால் என்னன்னா, எனக்கு டெய்லி டேரட் கார்ட் ரீடிங்கே பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்பிரிட் நம்மளுக்கு என்ன மெசேஜ் சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். டுடேஸ் எனர்ஜியில் பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த கார்ட் ஷஃபிள் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்பிரிட் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கு, அதை பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்லாட் அனௌன்ஸ்மெண்ட். இன்னைக்குக்கான காலையில் 12:30 மதியம் 2 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் மத்தியானம் 3:30 5 மணி வரைக்கும் இருக்க ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் 7:30 9 o'clock வரைக்கும் இருக்க ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஆல் தி 3 ஸ்லாட்ஸ் இந்த வீக் ஃபுல்லாகவே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி அவைலபிலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு பே பண்ணி புக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு டுடேஸ் எனர்ஜி, டுடேஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். அதே மெசேஜ் வந்துருக்கு. இதுதான் இங்கிலீஷ் சேனலுக்கு வந்துச்சு. ஐ ஃபோக்கஸ் ஆன் வாட் ஐ கேன் கண்ட்ரோல் அண்ட் லெட் கோ ஆஃப் வாட் ஐ கான்ட். அதாவது எப்போவுமே நம்ம எமோஷன்ஸு, நம்மளோட திங்கிங்ஸ் அண்ட் தாட்ஸ், இதுதான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம கண்ட்ரோல்னா மனசு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண நினச்சிங்கன்னா திமிரிக்கிட்டு ஓடிடும். மனசை இன்னர் சைல்டு எப்படி லவ் கொடுத்து அஃபெக்ஷனை கொடுத்து அன்கண்டிஷ்னல் லவ்வில் அந்த மனசை புரிஞ்சுக்கிறதுல, மனசாட்சி எமோஷ்னலாக அவைலபிளாக இருக்கிறதுல, இப்படி தான் அஃபெக்ஷனில் தான் மனசை அமைதிப்படுத்த முடியும். மனசுக்கு நல்லது கெட்டதை சொல்லி கொடுக்க முடியும். ஸோ எப்போவுமே நல்ல வழியில் அது மார்ச் ஃபார்வர்ட் ஆகணும்னு அதை கைட் பண்ண முடியும். அப்படியெல்லாம் கைட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மனசு அமைதி ஆயிடும். ஓகேயா? திமிரிட்லாம் ஓடாது. நீங்கள் கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை. திஸ் இஸ் கால்ட் டேமிங் யுவர் மைண்ட் அவுட் ஆஃப் அன்கண்டிஷ்னல் லவ். ஓகே, ஸோ இதுதான் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது, நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது. இதை நம்ம பண்ணலாம். ஆனால் அடுத்தவங்க வாழ்க்கை, அடுத்தவங்க எப்படி நடந்துக்கணும், அடுத்தவங்க என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கை சூழ்நிலைகள்லாம் எப்படி ஸ்பேன் அவுட் ஆகணும், இதெல்லாம் நம்ம கையில் கிடையாது. ஓகே, நமக்கு பிடிச்சது நம்ம ட்ரீம்ஸு டிசைர்ஸ் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும், அதுக்கான சூழ்நிலைகளை என்ன கேட்கணுங்கிறது பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்குறோம். ஓகே, அதுவும் இப்படி தான் ஸ்பேன் அவுட் ஆகணுங்கிற ஸ்கெட்சை நம்ம பிரபஞ்சத்துக்கு கொடுக்கவே முடியாது. ஓகே, ஸோ அப்போது நம்ம இதுதான் வேணும்னு கேட்டுட்டோம்னா அதுக்கான சூழ்நிலையவே பிரபஞ்சம் தான் உருவாக்கி கொடுக்குது. அகம் அது புறம் செய்யனாலும் நமக்கு வேணுங்கிறத கேட்குறோம். ஆனால் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக அதை ஸ்பேன் அவுட் பண்ணணுங்கிறது பிரபஞ்சம் தான் டிசைட் பண்ணி அந்த சூழ்நிலையை நமக்கு கொடுக்குது. நம்மளை லைஃப் லெசன்ஸ் கற்றுக்க வைக்குது, இல்லை நம்ம ட்ரீம்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்மளை எலிஜிபிள் பண்ணுது. ஓகே, திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் கோயிங் டு ஸ்பேன் அவுட். அப்போ டோட்டலாக எல்லாத்தினுடைய கண்ட்ரோலும் பிரபஞ்சத்தோட கையில் தான் இருக்குது. அப்போது நீங்கள் எதை உங்கள் கண்ட்ரோலில் கையில் இல்லையோ அதை லெட் கோன்னு விட்டுட்டு சும்மா டூ மச்சாக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்க கற்றுக்குங்க. உங்கள் மைண்டோட அன்கண்டிஷ்னல் லவ்வை உங்கள் மைண்டுக்கு கொடுக்க கற்றுக்குங்க. உங்கள் மைண்டை அமைதிப்படுத்த கற்றுக்குங்க. இதுதான் இந்த கார்டுக்கான மெசேஜ். ஸோ இனி நாளைக்கு எனர்ஜி என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென், பை.